இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். சொல்லுங்க சார். ஒன் மோர் blanket ப்ளீஸ். ஓகே சார். வாங்கிக்கோ லக்ஷ்மி. லக்ஷ்மி, என்ன ஸ்பூன்ஸை ஓரமா வச்சுட்டு அதில் தான் சாப்பிடணும். மன்னிச்சிருங்க, எனக்கு அதில் சாப்பிட்டு பழக்கமே இல்லைங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கையில சாப்பிட்டு தான் பழக்கம். இருக்கலாம், ஆனா லக்ஷ்மி, இங்க நம்ம கையில சாப்பிட்டா 4 பேர் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நம்ம நமக்காக வாழ்ந்தா ஹாப்பியா இருக்கலாம், 4 பேருக்காக வாழ்ந்தா எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு இங்க தாத்தா சொல்லியிருக்காருங்க. இந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாரும் ரொம்ப பணக்காரங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா எனக்கு பழக்கம் இல்லாத விஷயத்த எப்படிங்க பண்றது? லக்ஷ்மி, நம்ம எதையும் பிறக்கும் போதே கத்துக்கிட்டு பிறக்கிறது இல்லை. உனக்கு இது வரைக்கும் இப்படி ஸ்பூன்ல சாப்பிட்ற தேவை ஏற்பட்டிருக்காது. ஆனா இப்போ எனக்காக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ண. எல்லாரும் ஸ்பூன்ல சாப்பிடும்போது நீ மட்டும் தனியா கையில சாப்பிட்டேன்னா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. நான் முயற்சி பண்றேங்க. சாப்பிட வரலங்க, நான் கையிலேயே சாப்பிடுறேன். ஆனாலும் இப்படி ஸ்பூன்ல சாப்பிடுறதெல்லாம் நல்லது இல்லைன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. கையில சாப்பிடுறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதா? கையில சாப்பிட்டா நல்லதா? ஆமாங்க, சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, நம்ம கையில எடுத்து சாப்பிட்டா அது ஒரு உடல் பயிற்சியா. நம்ம கையினால எடுத்து சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும். கையில சாப்பிட்டா அந்த டேஸ்ட் ரெட்டிப்பாகிறது மட்டும் இல்லாம நம்ம செரிமான அமைப்புல ஜீரண குழாய், என்சைம்ஸ் எல்லாம் தனியா பிரிஞ்சு உணவு நல்ல செரிமானமாகுமா. அதனாலதான் நான் ஸ்பூன்ல சாப்பிடுற பழக்கத்தை பழகிக்கவே இல்லை. கையில சாப்பிடுறதுல இவ்வளவு சீக்ரெட் இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம மாடர்ன் கல்ச்சர்னு ஸ்பூன்ல சாப்பிடுறோம். இனிமே நாங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எங்க போனாலும் உங்களை மாதிரி கையிலேயே சாப்பிடுறோம். ஆமா, நானும் சாப்பிடுறோம். ஐயோ, என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, அப்பவே டோர்ல மாட்டி விரல்ல அடிபட்டுருச்சுல்ல, கொஞ்சம் பெயினா இருக்கு. ஐயோ, அந்த பிளேட்டை கொஞ்சம் கொடுங்க.
ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். மேடம் தான் அவ்வளவு அன்பா ஊட்டி விடுறேன்னு சொல்றாங்கல்ல. வாங்க மேடம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். மித்ரா, மித்ரா, எங்க? மித்ரா, சொன்னா கேளுங்க. பாருங்க மித்ரா. ஏங்க, நீங்க முதல்ல அவனுக்கு கால் பண்ணுங்களேன். என் மனசு என்னமோ ஒரே பதட்டமா இருக்கு. உண்மையிலேயே அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அரவிந்தா, எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுற? மித்ராக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணனா அவனும் டென்ஷன் ஆயிடுவான். தேவையில்லாம மித்ராவையும் லட்சுமியையும் நாம எதுக்கு டென்ஷன் படுத்தணும் சொல்லு? இல்லங்க, விடிகாத்தால காண்ற கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. மித்ராக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுங்களேன். அரவிந்தா, நாளைக்கு காலையில ஃபோன் பண்ணி பேசலாம், சரியா? இல்லங்க, இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்குன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்து அவனுக்கு வரப்போகுதுன்னு என் மனசு சொல்லுது. எதுக்கும் ஒரு தடவை நாளைக்கு ஜோசியரா இன்னொரு வாட்டி வர சொல்லி அவர்கிட்ட மித்ரா ஜாதகத்தை காட்டணும். சரி, அவருக்கு காட்டலாம் அரவிந்தா.